வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா எங்கே போக போகிறோன்னா, நாங்கள் எங்கள் காலேஜ்லேருந்து ஐவிக்கு போக போகிறோம், கேரளாவுக்கு. ஓகேவா? இப்போ நம்ம அதுக்கு தான் கிளம்பிகிட்ருக்கோம். வாங்க, நான் பேக் பண்ண திங்ஸ்லாம் காமிக்கிறேன். இந்த ஒரு பேகு, இதில் ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸு, அப்புறம் சில பல மேக்கப் ஐட்டம்ஸ் அதெல்லாம் இருக்குது. இது சைட் பேக், அவ்வளோதான். இதெல்லாம் இங்கே தான் இருக்க போகுது. பார்த்தீங்களா, எல்லாம் பேக் பண்ணியாச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5 ஆக 10 மினிட்ஸ் இருக்குது. 5:50க்கு ட்ரெயின். அதாவது எனக்கு இங்கேருந்து போகிறதுக்கு ட்ரெயின் சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா 8 o'clock. ஸோ நான் போயிட்டு ட்ரெயினில் ஏறிட்டு கிளம்பும்போது காமிக்கிறேன். பாய் பாய். வழியாக சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. அங்கே உள்ளே போய் ட்ரெயின் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். ஆனால் நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டோம். ட்ரெயின் லேட்டாக தான் இருந்துச்சு. இதான் நம்ம போக போகிற ட்ரெயின். அப்புறம் உள்ளே போயிட்டு சீட்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்து உக்காந்தாச்சு. ட்ரெயினும் கிளம்பியாச்சு. அப்படியே பாய் பாய் சென்னை. அப்படியே நாங்களும் உள்ளே உட்காந்து கார்ட்ஸ்லாம் விளையாடிட்டு இருந்தோம். அப்புறம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம். சாங் ப்ளூடூத்தில் போட்டு கேட்டு ஜாலியாக உட்காந்து விளையாட்ருந்தோம். நான் பாட்டுக்கு விண்டோ சீட்டில் வேடிக்கை பார்த்துட்டு வந்துருந்தேன். ஏன்னா எனக்கு கார்ட்ஸ் விளையாட தெரியாது. அப்படியே அப்புறம் படுத்து தூங்கிட்டோம். அப்புறம் காலையில் வந்துருச்சு. காலையில் எழுந்துச்சி பார்த்தா கேரளா பார்டர் வந்துட்டோம். அப்புறம் திரும்ப அப்படியே கொஞ்சம் அங்கே நல்லா இருந்துச்சு. நல்லா க்ரீனிஷாக நிறைய மாங்காய் மரம்லாம் இருந்துச்சு. அப்புறம் அந்த சன் அப்போ தான் ரைஸ் ஆச்சா நல்லா இருந்துச்சு. சரி கேப்சர் பண்ணலான்னு பார்த்தா நிறைய மரம் தான் இருந்துச்சு. ஒரு வழியாக ஏதோ கொஞ்சம் எடுத்தோம். அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்டு 8:30 போல் நாங்கள் போய் இறங்க வேண்டிய ஸ்டேஷனில் இறங்கிட்டோம். ஸ்டேஷனில் இறங்கி அங்கேருந்து வெளியே பார்த்திங்கன்னா எங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு பஸ் இருந்துச்சு. ஸோ அப்படியே ஸ்டேஷன்லேருந்து இறங்கி நடந்து பஸ்ஸில் போயிட்டு ஏறி உட்காந்துட்டு ரூம் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் போய் எல்லா இடத்தையும் எல்லா ஸ்பாட்டும் சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ பஸ்ஸில் ஏறி உட்காந்தாச்சு. இப்போ வாங்க நம்ம ரூம் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லூலு மாலுக்கு தான் போனோம். ஆக்சுவலாக ஐவி போகிறோம் தான் போனோம். ஒரு கம்பெனிக்கு போனோம். 20 மெம்பர்ஸ் தான் போனோம். நாங்கள் அதுலேயே நாங்கள் போகல. சும்மா வெளியே நின்று ஜூஸ்லாம் குடிச்சிட்டு மாலுக்கு போகிறோன்னு சொல்லி கிளம்பி வந்துட்டோம். ஸோ மாலுக்குள்ளே போயிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். நம்ம சென்னையில் மால்ஸ்லாம் இருக்குது, இருந்தாலும் நல்லா தான் இருந்துச்சு. இது கொஞ்சம் பெருசாக நல்லா இருந்துச்சு. சரி எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு அவங்க பார்த்திங்கன்னா ஒரு யூடியூபர். ஸோ உங்களுக்கு நான் அப்புறம் அறிமுகப்படுத்தி இருக்கிறேன். அப்புறம் அப்படியே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நம்ம எதுக்கு வருவோம், மாலுக்கு வந்தால் ஃபோட்டோஸ் எடுக்க தான் முக்கியமாக வருவோம். ஸோ நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு இங்கே மேலெல்லாம் நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக டெரஸ்லாம். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா மக்களே பாதி உடம்பு காணும். ஆனால் இந்த சைடு நின்றுட்டு என்னென்னமோ பண்ணுறாங்க. இந்த அண்ணா நல்லா இருக்கால போயிடுச்சு. இந்த பஸ்ஸில் தான் நாங்கள் வந்தோம். ஸோ மதியம் சாப்பிட்றதுக்கு இப்போ வந்திருக்கோம். இங்கே சாப்பாடெல்லாம் பார்த்திங்கன்னா ஓகே அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏதோ பசிக்கு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இவனுங்க பஸ்ஸை என்னமோ சுற்றி சுற்றி வீடியோ எடுக்கிறேன்னு எடுத்தானுங்க. எடுத்துகிட்டு இந்த சர்ச்சு ஆக்சுவலாக நல்லா இருந்துச்சு. ஸோ அப்படியே எங்கேயும் போய் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே திரும்பி கிளம்பிட்டோம். இப்போ நம்ம எங்கே போகிறோம் பார்த்திங்கன்னா பீச்சுக்கு போகிறோம். இந்த பீச் பேர் நான் மறந்துட்டேன். ஸோ அப்புறமா தெரிஞ்சால் சொல்கிறேன். இந்த பீச்சுக்கு போயிட்டு சன்செட்லாம் பார்த்துட்டு அங்கே ஊஞ்சல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் விளையாடிட்டு காத்தாடிலாம் வச்சுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் திரும்ப வந்துட்டோம். பஸ்ஸில் பாட்டெல்லாம் போட்டு டான்ஸ் ஆடிட்டு இப்போ அடுத்து நம்ம எங்கே போக போகிறோம் பார்த்திங்கன்னா டிஜே போட்டுக்குன்னு கிளம்பி வந்தாச்சு. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய லைட்ஸ்லாம் வச்சு நிறைய இருந்துச்சு. ஸோ நானும் வாங்கி தலையில் போட்டு ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் போட்டில் ஏறி சுற்றி பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. போட்டில் ஏறி திரும்ப பார்த்துட்டு டான்ஸ்லாம் ஆடிட்டு திரும்ப மதியம் சாப்பிட்டோம் பார்த்திங்களா, அந்த சர்ச்சுக்கே வந்துட்டோம். அதான் டின்னரும் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ சாப்பிட்டு அப்படியே நல்லா இருந்துச்சுன்னு கொஞ்ச நேரம் வாக்கிங் போயிட்டு இருந்தேன். முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வாக்கிங் போயிட்டுருக்கோம் பஸ்ஸு கிளம்புற வரைக்கும். அவ்வளோதான். Day 1 கேரளாவில் இப்படி தான் போச்சு. ஓகே, அப்புறம் ரூம் போயிட்டு ரொம்ப டயர்டாக இருக்குது. படுத்து தூங்கிட்டு நாளைக்கு காலையில் பார்க்கலாம். பாய் பாய்.